கனத்துக்குரிய சகோதர சகோதரிகள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 144:14. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது என்று சங்கீதக்காரன் விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வும் தாழ்வும் வேறு எங்கோ இல்லை, நம்முடைய நாவில் தான் இருக்குது. ஆகவே இந்த தேவதாசன் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சொல்லுகிறார், விசுவாசத்தோடு சொல்லுகிறார், எங்கள் எருதுகள் எல்லாம் எப்படிப்பட்டது, பலத்தவைகள் என்று சொல்கிறார். ஆகவே அவங்க கையில் கொடுக்கப்பட்ட ஆடுகள் மாடுகள் எல்லாம் சொத்து சுகங்கள் எல்லாம் பலத்தவைகளாக இருக்கிறது, பலவீனப்பட்டவைகள் அல்லவே அல்ல. அதே போல் சத்துரு உட்புகுதல் குடியேறுதல் எல்லாம் இருக்காதுங்கிறார். இனிமேல் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் வீட்டில், எங்கள் எல்லையில் சத்துரு உள்ளே வர்றதுக்கு வழியே கிடையாதுங்கிறார். அப்படின்னா சத்துரு உள்ளே வர முடியாததுக்கு காரணம் என்னென்னா, நாம் பலத்தவர்களாக இருக்கிற போது நம்மை கண்டு அஞ்சு சத்துரு அவன் எல்லையிலே இருந்துக்குவான். மோதி ஜெயிக்க முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியுது. அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு, அந்த மாதிரியான பலத்த பாதுகாப்போடு உயர்ந்த நிலையில் தேவ பிள்ளைகள் இருப்பதாக சொல்லுகிறார். அதே போல் எங்கள் வீதிகளிலே கூக்குரல் அழுகை இருக்காது, புலம்பல் இருக்காது. அப்படின்னா சந்தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அன்பானவர்களே, இவையெல்லாம் யாருக்கு அப்படின்னா, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற மக்கள் பாக்கியவான்கள் என்று இதே சங்கீதத்தில் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே, அப்படிப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தான் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, எப்படி இந்த தாசன் தன்னுடைய வாயில் விசுவாசமான வார்த்தை பேசுகிறானோ, அதே போல் இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்விலே கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்கள் வாயிலிருந்து எதிர்மறையான வார்த்தைகள் புறப்பட வேண்டாம், நல்ல வார்த்தைகள் புறப்படட்டும். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கையிட்டு செய்கிற வேலைகள் தொழில்கள் ஆசீர்வதிங்க, உயர்வை பேசுங்க, நன்மையை பேசுங்க, ஜீவனை பேசுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் சொன்னதின்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே, எங்கள் நாவிலே கர்த்தருடைய வார்த்தையை, விசுவாச வார்த்தையை பேசுகிற அனுபவங்கள் எங்களுக்கு பழுகி பெருகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலுமே விசுவாச சிந்தை, விசுவாச வார்த்தை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, அவர்கள் வார்த்தையை பேசி பேசி வெற்றி மேல் வெற்றி இருந்து சுக வாழ்வை தங்களுடைய வாழ்க்கையில் தரிப்பித்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நாளும் வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.